பனியில் நனைந்த ரோஜாவைப் போல் அழகாக பூத்திருக்கும் எம் மாணவச் செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை தமிழ் வகுப்பிற்கு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தது தமிழ் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் உயிர் எழுத்துக்கள் நமது உயிராகவும், மெய்யெழுத்துக்கள் நமது உடலாகவும், உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரு உருவத்தையும் தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆ என்ற உயிரெழுத்தும், இம் என்ற மெய்யெழுத்தும், மா என்ற உயிர்மெய் எழுத்தும் சேர்ந்து அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை தோற்றுவிக்குது. ஆ என்ற உயிரெழுத்தும், இப்பு என்ற மெய்யெழுத்தும், பா என்ற மெய்யெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் சேர்ந்து அப்பா என்ற ஒரு வார்த்தையை தோற்றுவிக்குது. இப்படி உயிர், மெய், உயிர்மெய் இவை மூன்றும் சேர்ந்து ஒரு வார்த்தை தோன்றுவது அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது. நமக்கு உயிர் கொடுத்தவர் அப்பா என்றால், நம்மை கருவில் சுமந்து நமக்கு உடல் கொடுத்தது நமது தாயாவாள். இந்த உயிரும் உடலும் சேர்ந்து ஒரு குழந்தையை தோற்றுவித்தது. அதுபோல தான் உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களை தோற்றுவிக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து எவ்வாறு உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆ வரிசை எழுத்துக்கள். இக்கு கூட்டல் ஆ சமம் கா. இந்த இடத்துல பாருங்க, கூட்டல் அப்படின்ற குறி கொடுத்துருக்காங்க. கணிதத்திலேயே நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. கூட்டல் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னா சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த இக்கையும் ஆவையும் மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்க்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, சமம் அப்படின்ற குறி இருக்குது. இந்த சமம் அப்படிங்கிறது இந்த இக்கு ஆவுக்கும் சமமான ஒரு எழுத்து அப்படின்னு அர்த்தம். இந்த இக்குக்கும் காவுக்கும் சேர்ந்து ஒரு சமமான எழுத்தை தோற்றுவிக்குது. அதுதான் கா. இந்த இரண்டு எழுத்துக்கு சமமான எழுத்து கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான் அந்த சமக்குறி கொடுத்துருக்காங்க. கூட்டல் குறி சேர்ப்பதற்கும், சமக்குறி இதற்கு சமம், இதற்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த இரு குறிகளையும் நம்ம இந்த தமிழ் வாய்ப்பாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம வாய்ப்பாடு பார்ப்போம். இக்கு கூட்டல் ஆ சமம் கா. இங்கு கூட்டல் ஆ சமம் ஞா. இச் கூட்டல் ஆ சமம் சா. இஞ்ச் கூட்டல் ஆ சமம் ஞா. இட்டு கூட்டல் ஆ சமம் டா. இன்னு கூட்டல் ஆ சமம் நா. இத்து கூட்டல் ஆ சமம் தா. இந்து கூட்டல் ஆ சமம் நா. இப்பு கூட்டல் ஆ சமம் பா. இம்மு கூட்டல் ஆ சமம் மா. ஈ கூட்டல் ஆ சமம் யா. இரு கூட்டல் ஆ சமம் ரா. இல்லு கூட்டல் ஆ சமம் லா. இவ்வு கூட்டல் ஆ சமம் வா. எழு கூட்டல் ஆ சமம் ழா. இல்லு கூட்டல் ஆ சமம் லா. இரு கூட்டல் ஆ சமம் ரா. இன்னு கூட்டல் ஆ சமம் நா. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அனைத்துலேயுமே பாருங்கள், ஆ அப்படிங்கிற ஒலிப்பு நமக்கு நல்லாவே கேட்கும். உச்சரிக்கும் பொழுது ஆ அப்படிங்கிற ஒலிப்பு நல்லா கேட்குது. அதனால தான்
இந்த உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம ஆ வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆ வரிசை எழுத்துக்கள். ஆ என்றாலே பசு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓரெழுத்து சொற்களில் ஆ என்றால் பசு. நம்ம தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பசுவை கடவுளாக தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு உயிரினம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆ வரிசை எழுத்துக்கள். இக்கு கூட்டல் ஆ சமம் கா. இங்கு கூட்டல் ஆ சமம் ஞா. இச் கூட்டல் ஆ சமம் சா. இஞ்ச் கூட்டல் ஆ சமம் ஞா. இட்டு கூட்டல் ஆ சமம் டா. இன்னு கூட்டல் ஆ சமம் நா. இத்து கூட்டல் ஆ சமம் தா. தா அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். கொடு. அடுத்தது இந்து கூட்டல் ஆ சமம் நா. நா என்றால் நாக்கு. நா என்றால் நாக்கு. இப்பு கூட்டல் ஆ பா சமம் பா. இம்மு கூட்டல் ஆ சமம் மா. மா அப்படின்னா மாமரத்தை குறிக்குது. ஈ கூட்டல் ஆ சமம் யா. இரு கூட்டல் ஆ சமம் ரா. இல்லு கூட்டல் ஆ சமம் லா. இவ்வு கூட்டல் ஆ சமம் வா. வா அப்படின்னா அழைத்தல், கூப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன கதைப்பா. ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஏழை அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க, அசோக், ரவி அப்படின்ற 2 பசங்க இருக்காங்க. அதில் அசோக் அப்படிங்கிறவன் அண்ணன், ரவிங்கிறவன் தம்பி. இந்த அசோக்கை பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல ஹைட்டு, வெயிட்டு, நல்லா பார்த்தா ஜெய்ஜாண்டிக்காக, பார்க்கவே ஆள் கம்பீரமாக இருப்பான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரவிங்கிறவன் தம்பி ரொம்ப ஒல்லியாக சோனியாக அப்படியே இருப்பான். சரி, இவங்க 2 பேரும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அம்மா வந்து வயலுக்கு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனாக்க ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மாவை காணோம். உடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிறானுங்க, வாங்க நம்ம போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம், இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவங்க அம்மா இருக்கிற வயலை தேடி நடந்து போயிட்டுருக்காங்க. இடையில பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல ரவி சொல்கிறான், அண்ணா அண்ணா நம்ம அந்த கிணத்தை எட்டி பார்த்துட்டு போகலாண்ணா, அந்த கிணத்துல என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறான். உடனே அசோக் சொல்லலாம், சரி சரி வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் எட்டி பார்க்குறாங்க. அந்த கிணத்துக்குள்ளே நல்ல பெரிய கிணறு, நல்ல ஆழம். எட்டி பார்த்துட்டு இருக்கிறப்பயே திடீர்னு பார்த்தா அசோக் கீழே விழுந்துடுறான். கிணத்துக்குள்ளார கால் தவறி கீழே விழுந்துடுறான். ஏன்னா அசோக்கு அண்ணன் சொன்னாலே அவன் கீழே விழுந்துட்டான். இவன் ரவி என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அசோக்கு கூப்பிட்றான், ரவி ரவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான், அழைக்கிறான். ஏய் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறா அப்படின்னு. இந்த ரவிக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. சுற்றி முற்றி பார்க்குறான், ஒருத்தருமே இல்லை. ஐயோ அண்ணன் விழுந்துட்டானே அப்படின்னு அவன் பதஷ்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு ஓடுறான், இங்கிட்டு ஓடுறான், ஒருத்தருமே காணாம். கடைசியாக என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பழைய கயிறு ஒன்று கீழே கிடக்குது. உடனே அவன் அந்த கயிற்றை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போடுறான் அண்ணங்கிட்ட. அசோக்கு இதை பிடிச்சிக்கோ அண்ணா, இதை பிடிச்சிக்கோங்க, எப்படியாச்சும் நான் இழுக்கிறேன், நீங்கள் மேலே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்பையும் அசோக் கத்துறான், என்னை எப்படியாவது காப்பாற்றுறா, என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்துறான். சரின்னு சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டு இழுக்கிறான் ரவி. ஏன்னா அண்ணன் வந்து நல்ல ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறான் இல்லையா, அவன் பெரிய ஆளாக இருக்கிறான், அவனை இழுக்க முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவன் இழுக்கிறான். இழுத்து எப்படியோ ஒரு வழியாக அண்ணனை மேலே ஏற்றிடுறான். ஏற்றினோடனே 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போகிறாங்க.
ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு இன்னும் பிள்ளைங்கள காணாமே, எங்கே போனானுங்கன்னு தெரியலன்னு ஒவ்வொருத்தரையும் அங்கே கேட்குறாங்க. என் பசங்களை பார்த்தீங்களா, என் பசங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அவங்க அம்மா வர்றாங்க. என்னடா இவ்வளோ நனைஞ்சிருக்க, எங்கே போனீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சத்தம் போடுறாங்க. உடனே அசோக் சொல்கிறான், அம்மா நான் உங்களை தேடி 2 பேரும் வந்தோம். அந்த கிணத்து எட்டி பார்க்குறப்ப நாங்கள் தவறி விழுந்துட்டேன், தம்பி தான் என்னை காப்பாத்துனா அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே பக்கத்தில் இருந்தவங்கலாம் சிரிக்கிறாங்க. என்னது, இவன் போய் உன்னையே காப்பாத்துனானா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரவிங்கிறவன் ரொம்ப சோனியாக இருப்பான்னு சொன்னோம் இல்லையா, இவன் போய் உன்னையே காப்பாத்துறானா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க எல்லாரும். யாருமே நம்பலை, இந்த ரவி தான் அசோக்கை காப்பாத்துனா அப்படின்னு சொல்லி யாருமே நம்பலை. கடைசியாக இவங்க 2 பேரும் போய் அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, தாத்தா இன்றைக்கி நாங்கள் அம்மாவை தேடி போகிறப்ப நான் விழுந்துட்டேன் கிணத்துக்குள்ளற, ஆனால் என்னைய தம்பி தான் காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறான். உடனே ரவியை பார்த்து தாத்தா சொல்கிறாரு, பரவாயில்லையே, இவ்வளோ நல்லா சூப்பராக அவனை காப்பாற்றிருக்கிறேன், உனக்கு பெருமை தான், நீ நல்லா வீரமிக்கவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்களுக்கு 2 பேத்துக்குமே ஒன்றுமே புரியல. அதுவும் ரவிக்கு ரொம்ப புரியவே இல்லை. தாத்தா, ஊரில் யாருமே எங்களை நம்பலை, நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறேன், யாருமே நம்பலை, அம்மாவும் என்னை நம்பலை, ஆனால் நீங்கள் மட்டும் என்னை எப்படி நம்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அதுக்கு தாத்தா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு, உனக்கு அங்கன பக்கத்தில் யாருமே முடியாது அப்படின்னு உன்னை சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா நீ சுற்றி முற்றி பார்த்த யாருமே இல்லைன்னு சொன்ன இல்லையா, அவன் கூப்பிடுறப்ப அவனை காப்பாற்றணும் அப்படின்ற உனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இருந்தாலும் அவனோட உருவத்தை பார்த்துட்டு என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே வந்துச்சு பற்றியா, அதுதான் உன்னை ஜெயிக்க வச்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பக்கத்தில் யாராவது இருந்திருந்தா உன்னால் முடியாதுடா, அவனை எப்படா உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, உன்னால் அவனை காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. அந்த இடத்துல உனக்கு டிஸ்கரேஜ் பண்ண யாருமே கிடையாது. உனக்குள்ளாவே என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு வலிமையும் இருந்துச்சு இல்லையா, அதனால தான் உன்னால் அவனை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. எப்பயுமே நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி யார் எது சொன்னாலும் நம்ம காதில் வாங்கக்கூடாது. ஏன் நல்லது சொன்னால் மட்டும்தான் நம்ம காதில் வாங்கிக்கணும். உன்னைய டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதை நீ காதிலேயே வாங்கிக்கக்கூடாது. இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கருத்து. என்னால் முடியும் அப்படின்னு அவன் நம்பினதுனால தான் அவனால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, அவன் அண்ணனை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எப்பயுமே வச்சுக்கணும். முடியாது அப்படின்ற வார்த்தை நம்ம எப்பயுமே தூக்கி போட்டுடணும். நம்மளோட மாவீரன் நெப்போலியன் சொன்ன மாதிரி முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை அவரோட அகராதியிலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்குள்ளேருந்து தூக்கி போட்டுடணும். என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க எந்த ஒரு காரியத்திலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். சரிங்களாப்பா? ஓகே. அடுத்தது எள்ளு கூட்டல் ஆ சமம் லா. இல்லு கூட்டல் ஆ சமம் லா. இரு கூட்டல் ஆ சமம் ரா. இன்னு கூட்டல் ஆ சமம் நா. இந்த மத்தளை இல்லுக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக கிரிக்கிருச்சுப்பா, சாரி. ஆனால் இல்லு அப்படின்ற மத்தளை இல் நல்லாவே தெரியுது, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஈ வரிசை எழுத்துக்கள். இக்கு கூட்டல் ஈ சமம் கி. இங்கு கூட்டல் ஈ சமம் நீ. இச்சு கூட்டல் ஈ சமம் சி. இஞ்சு கூட்டல் ஈ சமம் நீ. இட்டு கூட்டல் ஈ சமம் டி. இன்னு கூட்டல் ஈ சமம் நீ. இத்து கூட்டல் ஈ சமம் தி. இந்து கூட்டல் ஈ சமம் நீ. இப்பு கூட்டல் ஈ சமம் பி. இம்மு கூட்டல் ஈ சமம் மீ. ஈ கூட்டல் ஈ சமம் ஈ. இரு கூட்டல் ஈ சமம் ரி. இல்லு கூட்டல் ஈ சமம் லி. இவ்வு கூட்டல் ஈ
சமம் வி. இல் கூட்டல் இ சமம் லி. இல்லு கூட்டல் இ சமம் லி. இரு கூட்டல் இ சமம் ரி. இன்னு கூட்டல் இ சமம் நீ. இதில் பாருங்கப்பா, இந்த இ கூட்டல் இ சமம் இ அப்படின்னு இருக்குது. நீங்கள் எழுதும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். எந்த இ போடுறது, எந்த இடத்துல எந்த இ எழுதுறது அப்படின்ற சந்தேகம் வரும். எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் ஒரு வார்த்தைகளுக்கு முதல்ல தான் எழுதணும். உயிரெழுத்துக்கள் ஒரு வார்த்தைக்கு முதல்ல தான் தோன்றும். இதே மெய்யெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் ஒரு வார்த்தைக்கு இடையிலையும் வரும், கடைசியிலையும் வரும். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். இனிப்பு அப்படின்றதுல அந்த வார்த்தையில் உயிரெழுத்தான இ முதல்ல எழுதியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை அப்படின்ற வார்த்தையில் ஈ அப்படின்ற மெய்யெழுத்து நடுவில் வந்திருக்கு. அடுத்தது நாய் அப்படின்ற வார்த்தையில் ஈ என்ற மெய்யெழுத்து கடைசியில் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்தது ஞாயிறு அப்படின்ற வார்த்தையில் ஈ அப்படின்ற உயிர்மெய் எழுத்து இடையில் வந்திருக்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உயிரெழுத்துக்கள் ஒரு வார்த்தையின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மெய்யெழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களும் ஒரு வார்த்தைக்கு இடையிலையும் அல்லது கடைசியிலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன் பாருங்கள். தளி அப்படின்னு சொல்கிறோம். என்ன முன்னாடி சொன்னீங்க, ஒரு உயிரெழுத்து ஒரு வார்த்தைக்கு முதல்ல தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த வார்த்தையில் கடைசியில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு தோன்றும். இது பெரும்பாலும் நம்ம செய்யுளில் தான் இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதுவாங்க. நம்மளோட கவிஞர்கள் பார்த்திங்கன்னா செய்யுள்ளையும் கவிதைகள்லையும் இந்த மாதிரி எழுதுவாங்க. இதை ஏன் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மேலும் உயிர் கூட்டக்கூடியதும் அழகு கூட்டுறதுக்கும் உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு உயிர் கூட்டக்கூடியதற்காக இந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதுவாங்க. ஆனால் நம்ம சாதாரணமாக எழுதும் பொழுது இந்த வார்த்தைகளை இப்படி எழுதணுன்ற அவசியம் இல்லை. செய்யுள்ளையும் கவிதையிலை மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்மளை உயிரெழுத்துக்கள் ஒரு வார்த்தைக்கு முதல்ல வரும், மெய்யெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் இடையில தான் வரும். சரிங்களா? இந்த உங்களுக்கு சந்தேகம் எழும்பும் அப்படிங்கிறதுனால தான் இது கொஞ்சம் எழுதி காமிச்சேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஈ வரிசை எழுத்துக்கள். ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம், கொடுத்தல். நம்ம உதாரணத்துக்கு கர்ணன், நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருக்கோம். கர்ணன் அவர் பார்த்திங்கன்னா யார் எது கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவார். கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் அவரை, கர்ணனை. அடுத்தது இதை ஈ அப்படின்னா ஒரு வகை பூச்சி, ஈ பூச்சி இனத்தையும் குறிக்கும். ஈ அப்படின்னா கொடைத்தன்மையையும் குறிக்கும். அடுத்தது இக்கு கூட்டல் ஈ சமம் கீ. இங்கு கூட்டல் ஈ சமம் நீ. இச்சு கூட்டல் ஈ சமம் சி. இஞ்சு கூட்டல் ஈ சமம் நீ. இட்டு கூட்டல் ஈ சமம் டீ. இன்னு கூட்டல் ஈ சமம் நீ. இத்து கூட்டல் ஈ சமம் தீ. தீ அப்படின்னா நெருப்பு. இந்த ஓரெழுத்து சொற்கள்லே நம்ம பார்த்துருக்கோம். எந்த எழுத்து சுடும் அப்படின்னு கேட்டோம். ஏன்னா தீ அப்படின்னா நெருப்பு, அதனால் அந்த எழுத்தை தீ அப்படின்னு சொல்லுவோம். இந்து கூட்டல் ஈ சமம் நீ. இப்பு கூட்டல் ஈ சமம் பீ. இம்மு கூட்டல் ஈ சமம் மீ. ஈ கூட்டல் ஈ சமம் ஈ. இரு கூட்டல் ஈ சமம் ரீ. இல்லு கூட்டல் ஈ சமம்
லீ. இவ்வு கூட்டல் ஈ சமம் வீ. இல் கூட்டல் ஈ சமம் லீ. இல்லு கூட்டல் ஈ சமம் லீ. இரு கூட்டல் ஈ சமம் ரீ. இன்னு கூட்டல் ஈ சமம் நீ. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஊ வரிசை எழுத்துக்கள். இக்கு கூட்டல் ஊ சமம் கு. இங்கு கூட்டல் ஊ சமம் ஞு. இச்சு கூட்டல் ஊ சமம் சு. இஞ்சு கூட்டல் ஊ சமம் ஞு. இட்டு கூட்டல் ஊ சமம் டு. இன்னு கூட்டல் ஊ சமம் நு. இத்து கூட்டல் ஊ சமம் து. து அப்படின்னா உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் நம்ம குறிக்குது. அப்புறம் அசைத்தல். அசைத்தல் அப்படின்னா பறவைகள்லாம் பறக்கும்போது அது உடல் அனைத்துமே அசையும். நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா உட்காந்தே இருப்போம், இல்லைன்னா வேறு ஏதாவது வேலைகள் செய்யும் பொழுது தான் நம்ம உடல் அசையும். ஆனால் பறவைகள் எப்போ பறந்தாலும் அது உடல் வந்து அசையும். அதுதான் தூ அப்படின்னு சொல்லுவோம். இந்து கூட்டல் ஊ சமம் நு. இப்பு கூட்டல் ஊ சமம் பு. இம்மு கூட்டல் ஊ சமம் மு. ஈ கூட்டல் ஊ சமம் யு. இரு கூட்டல் ஊ சமம் ரு. இல் கூட்டல் ஊ சமம் ழு. இவ்வு கூட்டல் ஊ சமம் வு. இல் கூட்டல் ஊ சமம் ழு. இல்லு கூட்டல் ஊ சமம் லு. இரு கூட்டல் ஊ சமம் ரு. இன்னு கூட்டல் ஊ சமம் நு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஊ வரிசை எழுத்துக்கள். இக்கு கூட்டல் ஊ சமம் கூ. இங்கு கூட்டல் ஊ சமம் ஞு. இச்சு கூட்டல் ஊ சமம் சு. இஞ்சு கூட்டல் ஊ சமம் ஞு. இட்டு கூட்டல் ஊ சமம் டு. இன்னு கூட்டல் ஊ சமம் நு. இத்து கூட்டல் ஊ சமம் து. இந்து கூட்டல் ஊ சமம் நு. இப்பு கூட்டல் ஊ சமம் பூ. பூ அப்படின்னா மலர். பூ என்றால் மலர். ஓரெழுத்து சொற்களில் திரும்பவும் நம்ம பார்த்தோம். வாசனை தரக்கூடிய எழுத்து எது? மணக்கும் எழுத்து அப்படின்னு சொன்னோம். பூன்னு சொன்னாவே மலரை குடிக்கிறதுனால அது வாசனை தரக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். மனம் வீசக்கூடிய எழுத்து. அடுத்தது இம்மு கூட்டல் ஊ சமம் மூ. ஈ கூட்டல் ஊ சமம் யூ. இரு கூட்டல் ஊ சமம் ரு. இல்லு கூட்டல் ஊ சமம் லு. இவ்வு கூட்டல் ஊ சமம் வு. இல் கூட்டல் ஊ சமம் லு. இல் கூட்டல் ஊ சமம் லு. இரு கூட்டல் ஊ சமம் ரு. இன்னு கூட்டல் ஊ சமம் நு. இது வரைக்கும் இன்னைக்கு 6 எழுத்துக்கள், 6 உயிரெழுத்துக்களின் வரிசைகளை தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 6 உயிரெழுத்துக்கள் வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து எப்படி உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப படிங்க. இதை படிக்கும் பொழுதே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். பிரித்து எழுதுகையில் எப்படி நம்ம ஒரு எழுத்தை பிரித்து எழுதணும், அதே மாதிரி சேர்த்து எழுதும் பொழுதும் எந்த எழுத்தோட மெய்யெழுத்து சேரும், எந்த மெய்யெழுத்து சேரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுதுங்கிற இந்த வாய்ப்பாடே உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் 12ஆம் வகுப்பு போகிற வரைக்குமே இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லைப்பா,
நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு போகிறப்பையும் வந்து இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளில் கேட்டிருப்பாங்க. எந்த மெய் எழுத்துடன் எந்த உயிரெழுத்து சேரும் அப்படின்ற மாதிரி. அதனால் இப்போவே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப இந்த ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை இந்த வாய்ப்பாட்டை வாசித்து பழகுங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். சரிங்களாப்பா? மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.